அயோத்தியா காண்டம் சாப்டர் 39. மரவுரி எல்லாம் போட்டுண்டு ஒரு தபஸ்விய போல இருந்த ராமன் இப்படி சொன்னதும் தசரதருக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் அதை கேட்ட உடனே அப்படியே துக்கம் தாங்க முடியாம மயக்கமே வருது. தசரதர் ராமனை பார்க்க முடியாம அவருடைய கண்ணீர் அப்படியே மறைக்கிறது. ராமனோட பேச முடியாம நெஞ்சு அடைக்கிறது அவருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அப்படியே சுதாகரிச்சுண்டு மறுபடியும் தம் புத்திரனை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சார். ஐயோ, முன் ஜென்மத்துல பசுக்களை அதனுடைய கன்றுகள்ல இருந்து நான் பிரிச்சேனோ, எந்த அபராதமும் செய்யாத ஜந்துக்களை எல்லாம் குரூரமா நான் வதச்சுட்டேனோ, இல்லாட்டா இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு எப்படி வரும்? எந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த தேகத்தை எடுத்தேனோ அந்த கர்மத்தை அனுபவிச்ச அப்புறம்தானே எனக்கு மரணம் வரும். கைகேயி இடத்துல இப்படி ஹிம்சப்படுறத விட உயிரை விட்டுடுறது ரொம்ப நல்லது. ஆனால் பிராணன் நினைச்ச உடனே போகாதே. அக்னிக்கு சமமான தேஜஸை உடைய ராமன் ஒரு தபஸ்வியை போல மரவுரிய போட்டுண்டு இருக்கிறத நான் பார்த்தும் கூட எனக்கு மரணம் வரலையே. ஒரு ஸ்திரீ தன்னோட சொந்த லாபத்துக்காக இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிக்கிறா. அதனால ஜனங்கள்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே அப்படின்னு நினைச்சு நினைச்சு மேலே பேச முடியாமல் ராமா ராமான்னு கதறி மறுபடியும் மூர்ச்சை இழந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நினைவு வருது. சுமந்திரரை பார்த்து ரதத்தை சீக்கிரத்துல ரெடி பண்ணுங்கோ, அதில் ராமனை ஏற்று இந்த நகரத்துக்கு வெளியில கொண்டு போங்கோ. சாதுவும் மகாவீரனுமான ராமன் இப்படி துக்கப்படுறத பார்த்தா குணவான்களும் உத்தம குணங்களும் நிறைந்த இந்த ஜனங்கள்லாம் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறத தவிர வேற அவளுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தோன்றது. அதனால நல்ல குணங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் அவைகளை சம்பாதிக்கணும்னு கஷ்டப்படுறதும் வீண் சிரமம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். இந்த வருத்தம் என்னத்துக்கு, எதனால இது வருது? எல்லாம் அவர் கொடுத்த அந்த வரம் தான். அவர் கைகேயிடத்த இருந்த அந்த ஆசையினாலதான் அந்த வரத்தை கைகேயிக்கு கொடுத்தார். அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது. சுமந்திரர் ரதத்தை ரெடி பண்ணிட்டு ராமன் கிட்ட புறப்படுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றார். தசரதர் தன் பொக்கிஷ தலைவனை கூப்பிட்டு சீதைக்கு காட்டுல இருக்கிறதுக்கு வேண்டிய சகலத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். மகாராஜாவின் உத்தரவுப்படி அவர் எல்லாத்தையும் சீதைக்கு எதிரில கொண்டு வந்து வைக்கிறார். சீதை எல்லோரையும் போல மனுஷிய சம்பந்தத்தால பிறந்தவ இல்ல, சாமுத்திரிகா லட்சணப்படி அங்கங்களை உடையவள். அந்த ஆபரணங்களால் தன்னை அலங்காரம் பண்ணிட்ட போது அவ பார்க்கறதுக்கு ரொம்ப 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 தேஜஸா இருந்தா. 1000 கிரணங்களை உடைய ஒரு சூரியன் உதிக்கும் போது எப்படி பிரகாசமா இருக்குமோ அப்படி அவளுடைய தேக காந்தியானது அந்தப்புறம் முழுவதுமே பிரகாசிச்சுது. அதுக்கப்புறம் கௌசல்யா தேவி அவளை பிரீத்தியோடு ஆலிங்கனம் பண்றா. சீதே, உத்தம தர்மத்தை நீ அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருக்க. லோகத்தில் உள்ள துஷ்ட ஸ்திரீகளின் நடத்தை எப்படின்னா, தங்களுடைய கணவன் தனவானா இருக்கும் போது தங்களுக்கு எத்தனை மரியாதை பண்ணினாலும் சரி, ஆடை ஆபரணங்களை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அவளை திருப்தி பண்ணாலும் சரி, எத்தனைதான் பிரேமாக இருந்தாலும் சரி, அந்த புருஷர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அவனுடைய செல்வம் குறைஞ்சு தங்களை சந்தோஷப்படுத்த சக்தி இல்லாத போது பழசெல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மறந்து போயிடுவா. அப்போ அவள்லாம் புருஷனை இவ்வளவுதான் அலட்சியம் பண்ணுவா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. முதல்ல அளவற்ற சுகத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா போதும் உடனே அவளை தூஷிக்கிறதும் அவளை விட்டு போயிடுறேன்னு சொல்றதும் துஷ்ட ஸ்திரீகளினுடைய சுபாவம். சிறு பெண்கள் பெரும்பாலும் பொய் சொல்வதிலேயே பிரீத்தி உள்ளவாளா இருப்பா. அவளுடைய ஹிருதயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பாபத்தை செய்யறதுலயே நோக்கமுடையவாளா இருப்பா. முன்னாடி இருந்த பிரீத்தியை எல்லாம் ஒரே நிமிஷத்துல மறந்து போயிடுவா. துவேஷத்தை தான் காட்டுவா. அவள்லாம் பதிவிரதைகளே இல்ல. அப்படிப்பட்டவாளுக்கு புருஷன் உத்தம குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கூட, தனக்கு உபகாரம் செஞ்சவனாக இருந்தாலும்
எத்தனை கெட்டிக்காரனாய் இருந்தாலும், தங்களை அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணினவனாய் இருந்தாலும் இவையெல்லாம் அவளை கட்டுப்படுத்தாது. பணத்தை தவிர, தனத்தை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதுதான் அவளுக்கு கடவுள். அடிக்கடி மாறும் சுபாவத்தை உடையவா அவள்லாம். கணவனுக்கு கெடுதி செய்வதும் சோர புருஷனுக்கு நன்மை செய்வதுமே அவளுக்கு சகஜமாக இருக்கும். அதனால தங்களுடைய ஆச்சாரத்தை கைவிடாமல் சத்தியம் அப்படின்னு சொல்ற அந்த மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் கூட நகராம பெரியோர்களினுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு காமக்ரோதங்கள் அடங்கின மனசோடு பதிவிரதைகளுக்கு பர்த்தாதான் எல்லா லோகங்களிலும் சிரேஷ்டமான ஒரு பதார்த்தம். அவரை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை. என் புத்திரனான ராமன் இதுவரையில் லோகோத்தமமான பதவியில் இருந்தவன். இப்பொழுது கர்ம வசத்தால் ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறான். இதை ஒரு காரணமாக நீ எடுத்துக்கொண்டு அவனை அலட்சியம் பண்ணப்படாது. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, தனவானாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தெய்வத்தை போல எண்ணி நீ நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கௌசல்யை சீதைக்கு உபதேசத்தை பண்றா. இப்படி தனக்கு உத்தம தர்மத்தை உபதேசிக்கும் கௌசல்யா தேவிய சீதை நமஸ்காரம் பண்ணி, அம்மா உங்க கட்டளைப்படி நான் கொஞ்சம் கூட தவறாம நடந்துக்கிறேன். புருஷனிடம் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கறத நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மா பால்யத்திலேயே அதை எனக்கு உபதேசம் பண்ணிருக்கா. நீங்கள் என்னை பதிவிரதை இல்லாத மத்த பெண்களோட சேர்த்து பேசக்கூடாது. சந்திரனுடைய காந்தியானது அவனை விட்டு எப்படி விலகி போகாதோ அப்படி என்னோட மனசும் பதிவிரதைகளினுடைய தர்மத்தை விட்டு விலகி போகாது. ஒரு தந்தி இல்லாத வீணையில் இருந்து எங்கே நானும் சப்தம் வர முடியுமா? சக்கரமே இல்லாத ரதம் எங்கேயானும் ஓடுமா? அப்படித்தான் ஸ்திரீகளுக்கு எத்தனை புத்திரர்கள் இருந்தாலும் கணவன் இல்லாவிட்டால் ஏதாவது சுகம் கிடைக்குமா? மாதா பிதாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் இந்த உலகத்தில் க்ஷேமத்தையும் சுகத்தையும் மாத்திரம்தான் தர முடியும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக முடியுமா? இகபர லோகங்களில் க்ஷேமத்தை யார் தருவார்கள்? புருஷன் மட்டும்தானே தர முடியும். யாராவது அவரை பூஜிக்காமல் இருப்பார்களா? நான் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்க நிச்சயம் செய்து கொண்டவள். என்னுடைய அம்மாவிடம் இருந்து அந்த தர்மத்தின் லட்சணங்களை எல்லாம் நான் விவரமாக கேட்டிருக்கேன். அதனால என் புருஷனை சொப்பனத்தில் கூட நான் அவமதிக்க மாட்டேன். ஸ்திரீகளுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றா. சீதையின் வார்த்தைகள் கௌசல்யன் மனசுக்கு அப்படியே ரொம்ப எதமா இருந்தது. ஒரு புறத்துல தன்னோட குழந்தை 14 வருஷம் வரைக்கும் காட்டுல கஷ்டப்படுவானே அப்படிங்கிற துக்கம் ஒரு பக்கம், மறுபுறத்துல தன்னோட நாட்டு பொண்ணு இப்படி சாதுவாவும் பதிவிரதையாவும் இருக்காளே, இது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷம். அவள் சொல்லும் வார்த்தைகள் மதுரமாகவும் தர்மத்தை அனுசரித்தும் இருக்கிறது. அதனால அவளுக்கு ரொம்ப ஆனந்தம் வருது. இந்த 2 விஷயத்தாலும் கௌசல்யைக்கு கண்ணுலேந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுறது. அதுக்கப்புறம் ராமன் காட்டுக்கு கிளம்பணுமே, அதனால கௌசல்யா தேவிய பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, அம்மா நீங்க வருத்தப்படாதீங்கோ, எங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. நான் வனத்துல 14 வருஷங்களை 14 நிமிஷம் போல கழிச்சுடுவேன். தங்களுக்கு அது தூங்கி எழுந்துண்டது போலதான் இருக்கும். மகாராஜாவினுடைய பிரதிஜையை நிறைவேற்றி கைகேயினுடைய இஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு மறுபடியும் என்னோட நண்பர்களோடு நான் மறுபடியும் உங்களை வந்து தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு ராமன் சொல்றார். இப்படி தன்னுடைய தாயை போல வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மற்ற 350 ராஜஸ்ரீகளையும் பார்த்து ராமன் அவளை மரியாதையோடு வணங்கி, தேவிகளே, நான் ரொம்ப சிறுவன். குழந்தை முதல் என்னை புத்திரன் போல பிரியமாக நீங்கள் வளர்த்து வந்தீர்கள். வெகு நாளாக உங்களுடன் நெருங்கி பழகியதாலும் என்னுடைய அறியாத்தனத்தாலும் உங்களுக்கு நான் ஏதாவது இஷ்டமில்லாத பிரியமில்லாத காரியத்தை நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. அதையெல்லாம் நீங்க மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கிறதா நீங்க சொன்னாலொழிய என் மனசுக்கு சமாதானம் வராது. நான் வனத்துக்கு போக நீங்க எல்லாரும் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அவருடைய தபஸ்வியினுடைய வேஷத்தையும் அவருடைய தீனமான அந்த குரலையும் பார்த்து அவள்லாம்
துக்கம் தாங்க முடியாத கிரௌஞ்ச பட்சிகளை போல வாயை விட்டு கதறா. அதுவரையில் மங்கள வாத்தியங்களின் நாதத்தை தவிர வேறு எதையுமே கேட்காத அந்த அந்த புறத்துல அப்போ அந்த நேரத்துல ராமன் புறப்படும் போது எங்க பார்த்தாலும் அழுகையும் புலம்பலும் மட்டுமே கேட்டது அப்படின்னு சொல்லி இந்த 39வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 40வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.